தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் நல்லவர். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். பாவிகள் துரோகிகளையா பாவாத மக்களே துயா, பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் பொங்கி நீரல்லோ, பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் பொங்கி நீரல்லோ. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ, பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே, வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவி. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவி. தேவனே நீ பெரியவர், தேவனே நீ பரிசுத்தர், தேவனே நீ நல்லவர், தேவனே நீ வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவி. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவி. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவி. தேவனே நீ பெரியவர், தேவனே நீ பரிசுத்தர், தேவனே நீ நல்லவர், தேவனே நீ வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவி. எல்லா கைகளை தட்டி சொல்லுவோமா? வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவி. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவி. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். ஆண்டவருடைய வாக்கை நம்பி வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் எல்லாம் ஒரு நாளும் பொய்யாகாது. அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், அவர் உண்மை உள்ளவர். உங்கள் மேல் அவர் பண்ணின அந்த வாக்குத்தத்தம் இன்றைக்கு பலிக்க போகிறது. ஆண்டவர் நம்முடைய வாக்கை ஒரு நாளும் மாற்றாதவர், ஒரு நாளும் மறந்து போகாதவர். வாக்கை நம்பி வந்து
நம்பி வந்துட்டோம்ப்பா. ஊற்றுமே வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுமே எல்லார் மேலையும் உடைய வாக்கு ஊற்றப்படட்டும். உடைய வார்த்தைகள் ஊற்றப்படட்டும். ஆண்டவரே, உடைய வார்த்தையாகிய இயேசு, உடைய வார்த்தையாகிய இயேசு ஊற்றப்படுவார். இயேசு ஊற்றப்படுவார். இயேசு என்ற நாமத்தினால் வருகிற பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலும் ஊற்றப்படுவாராக, ஊற்றப்படுவாராக. ஹல்லேலூயா. எல்லா பிசாசுகளின் எல்லா வல்லமைகளும் இப்பொழுது முற்றிலுமாய் அழிந்து போகட்டும், முற்றிலுமாய் அழிந்து போகட்டும். எதை தடுத்து வைத்திருந்தாலும் முற்றிலுமாய் அழிந்து போகட்டும். வேலை வாய்ப்புகளை தடுத்து வைக்கிற எந்த சத்ரு முற்றிலுமாய் அழிந்து போகட்டும், முற்றிலுமாய் அழிந்து போகட்டும். பேறுகாலங்களை தடுத்து வைக்கிற பிசாசு, பிள்ளை பேற்றை தடுத்து வைக்கிற பிசாசுகள் இப்பொழுது முற்றிலுமாய் அழிந்து போகட்டும். நாங்கள் சபையாய் அந்த சத்ருவை மிதிக்கிறோம், சபையாய் அந்த சத்ருவை மிதிக்கிறோம். வேலை வாய்ப்புகளை இழக்க செய்கிற ஆவியை சபையாய் நாங்கள் மிதிக்கிறோம். நன்றி அப்பா. நீர் சொன்னீர், உங்கள் சத்துருக்களை கீழே விழத்தாக்கி அவருடைய நாமத்தினாலே அவைகளை மிதிப்பீர்கள் என்று சொன்னீர் அப்பா. எஸ் மாஸ்டர், அப்படியே எங்களுக்காக நீர் செய்கிறீர், எங்களுக்காக யுத்தம் செய்கிறீர், யாவற்றையும் செய்து முடிக்கிறேன். பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கிற வாக்குத்தத்தம் பண்ணினவர், வாக்கு மாறாதவர், உண்மையுள்ள தேவன் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நாளிலும் சற்று நேரம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வாக்கியம் பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அல்லேலூயா. இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது. சொன்னது யார்? அவருடைய சீஷர்கள். கூடவே தான் இருந்தாங்க. அவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த முந்தின வசனங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவ ராஜ்யத்தை குறித்து அவர் சொல்லி கொண்டு வந்தார். ஓமைகளால் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசினார். மார்க்கு 33ஆம் வசனம் வாசிங்க. 4:33. அநேக ஓமைகளினாலே அவர்களுக்கு வசனத்தை சொன்னார். சும்மா சொன்னால் அவங்களுக்கு புரியாதுன்னு சொல்லி அநேக ஓமைகளை சொல்லி அவர் அவங்களுக்கு போதித்து கொண்டிருந்தார். 34ஆம் வசனம், ஓமைகளினாலே என்று வேற ஒன்றும் சொல்லலை, எல்லாம் விவரமாக சொல்லிட்டு இருந்தார். எல்லாவற்றையும் தனியாக இருக்கும்போது விவரமாக சொல்லிட்டு வந்தார். அவங்க தான் சொல்கிறாங்க, இவர் யாரோ. 4:35. அப்போ இக்கரையிலேருந்து பேசுகிறாங்க. ஒரு கரையிலேருந்து என்ன பேசுகிறாங்க? அநேக காரியங்களை குறித்து அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஓமைகளினாலே அன்றி வேறு ஒன்றும் சொல்லலை. ஏன்னா அவங்களுக்கு புரியாதுன்னு சொல்லி ஓமைகளை சொல்லி அவங்களுக்கு தேவ ராஜ்யத்தை குறித்து அவர்களோடு சம்பாதித்து கொண்டிருந்தார். சாயந்தரம் ஆனோன்னு என்ன சொன்னார்? அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒரு போட்டில் நினைஞ்சார், கூட்டிகிட்டு போனார். 47ஆம் வசனம் பாருங்கள். பலத்த காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. இந்த அனுபவம் அநேக சீஷர்கள், நிறைய பேர் மீன் பிடிக்கிறவங்க, அவங்களுக்கு இது புதுசாக இருக்குமா? மீன் பிடிக்கிறதுக்கு இருட்டில் போகிறவங்களுக்கு திடீர்னு காற்றடிச்சு அலைகள் கொந்தளிக்கலாம் புதிய காரியமாக இப்போ ஏற்கனவே அனுபவம் இருக்குமா இருக்காதா? நல்ல அனுபவம் இருக்கும். ஆனால் அவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க? பயந்து போனாங்க. இயேசு என்ன பண்ணிகிட்டு இருந்தார்? 4:38 பார்த்தீங்கன்னா கப்பலின் பின்னணியத்தில் அயர்ந்த நித்திரையாத்தின் தலையணை வச்சு படுத்திருந்தாராம். நல்லா தூங்கிட்டு இருந்தார். இது முன்பக்கம் போட் ரொம்ப தூக்கி அடுக்கி நிறைய தண்ணி உள்ளே வருது, படகு நிரம்பத்தக்கதாக தண்ணி உள்ளே வருது, அதெல்லாம் குவாரி வெளியில் ஊற்றிட்டுருக்காங்க. இயேசு பின்பக்கத்தில் அயர்ந்த நித்திரை, பகல் முழுவதும் ஊழியம், அதனால் அயர்ந்த நித்திரையாய் அவர் படுத்திருந்தார். அப்புறம் அவங்க போய் சொன்னாங்க, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? போய் அவரை எழுப்பி என்ன சொன்னாங்க?
எல்லாரும் சாக போகிறோம், நீர் பாட்டுக்கு கவலை இல்லாமல் தூங்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் எந்திரிச்சு என்ன சொன்னார்னா, காற்றை பார்த்து முதல்ல என்ன சொன்னார், அதட்டினார். கடலை பார்த்து இறையாதே, அமைதலாயிரு அப்படின்னு சொன்னார். உடனே காற்று நின்று மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அப்புறம் தான் அவங்கள்ட்ட கேள்வி கேட்டார், என் கூடவே தானே இருக்கீங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு? 40ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? நான் உங்கள் கூட இருக்கிறத நீங்கள் மறந்துட்டீங்களா அப்படின்னு அர்த்தம். ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு? ஏன் உங்களுக்கு பயம்? என்ன விசுவாசம் இல்லாமல் போனீங்க அப்படின்னு அவங்கள திட்டி. அப்போ அப்படி சொன்ன உடனே இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு என்ன வந்துட்டு 41ஆம் வசனத்தில் பாருங்கள், அவர்கள் மிகவும் பயந்து. ஒருத்தன்ட்ட இன்னொருத்தன்ட்ட என்ன சொன்னோம், இவர் யாரியா, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே அப்படின்னு சொல்லி ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க. ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. 2 சுவிசேஷங்கள் எழுதப்பட்டிருக்கு. 4 சுவிசேஷங்களில் 2 பேர் இதை குறித்து விவரமாக எழுதியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே நடந்திருக்கு. இது நம்முடைய வேதம் வந்து ஒரு கட்டுக்கதையோ கற்பனையான ஒரு நிகழ்ச்சியோ அல்ல. எழுதப்பட்ட அனைத்து உண்மை சம்பவங்களின் தொகுப்பு தான் வேத புத்தகம். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபோது, இயேசு கிறிஸ்து எப்போ வந்தார், இந்த வரலாற்றிலேயே 2ஆக பிரித்த நிகழ்வு அப்படிதானா? கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். இன்றைக்கு நம்ம கிபி 2024 அப்படின்னு சொல்கிறோன்னா, கிறிஸ்துவுக்கு பின் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தது ஒரு வரலாற்று பூர்வமான உண்மை. அதனால் இந்த நிகழ்ச்சி உண்மையிலே நடந்தது நிகழ்ச்சி. காற்றையும் கடலையும் அதட்டிய போது அவங்க எல்லாம் பயந்து போய் என்ன சொன்னாங்க, இவர் யாரோ அப்படின்னு கேட்டாங்க. யார் இவர்? நம்மளும் நிறைய நேரங்கள் எப்படி நினச்சோம், நினச்சி பார்ப்போம், உண்மையிலேயே ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்காரா அப்படின்னு சந்தேகம் நிறைய நேரங்களில் வந்துருமா வராதா? விசுவாச சோதனை வரும்போதெல்லாம் என்ன வரும், இந்த மாதிரி ஒரு கேள்வி நமக்கு வரும். விசுவாச சோதனை யார் கொண்டு வருவா? சோதனைக்காரன் ஒருத்தர் இருக்கான். அவன் தான் என்ன செய்வான், சந்தேகங்களை உண்டாக்குவான். அவர் உன் கூட இருந்தால் ஏன் அப்படி நடக்கு, அவர் முக்கியமான நேரத்தில் என்ன செஞ்சிட்டார், உடனே விட்டுட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லி. இல்லை அவர் கூடவே தான் இருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர் நம்மோடு இருக்கிறார். அதுதான் நம்முடைய விசுவாசம். அதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம். ஏதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இந்த வசனம் வந்து ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறோன்னா, அது ஒரு வாக்கு தத்தம். நான் உன் கூட தான் இருக்கேன், பயப்படாதன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லி கொண்டிருக்கிறார். நாம் அவரை எப்படி அறிந்திருக்கிறோம், இது யாருங்கிறத நம்ம புரிஞ்சிருக்கோமா என்பதை குறித்து சில காரியங்களை வேதத்தின் அடிப்படையில் நாம் தியானிக்கலாம். முதலாவதாக இவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆண்டவர் சீஷர்களிடம் பேசிக்கிட்டு இருந்தார். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில், மத்தேயு 16ஆம் அதிகாரத்தை திருப்பி வச்சு விடுங்க, வசனங்கள் சொல்ல சொல்ல நீங்கள் பார்த்துட்டே வரலாம். 13ஆம் வசனத்துலேருந்து சில வசனங்களை நம்ம வாசித்து பார்த்தோன்னா, இயேசு 13ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். ஒரு கேள்வி. ஜனங்கள்லாம் என்னை பற்றி என்னப்பா சொல்கிறாங்க? நான் மனுஷகுமாரன், நீங்கள் ஜனங்களுக்குள்ளே போயிட்டு வந்துட்டுருக்கீங்க, என்னை பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்க? சில பேர் சொன்னாங்க நீங்கள் யோவான் ஸ்நானன், சில பேர் சொல்கிறாங்க ஐயா, சில பேர் எலியா அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னும் வேறு சிலர் என்ன சொல்கிறாங்க, எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும்ப்பா, நீங்கள் என்னை யாருன்னு சொல்கிறீங்க? 15ஆம் வசனத்தில் பாருங்கள், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். உடனடியாக சீமோன் பேதுரு எல்லாத்துலேயும் அவன் தான் முந்திரி கோட்டை, எல்லாத்தையும் என்ன செய்வான், முந்தி நான் நிற்பான். அதற்கு சீமோன் பேதுரு பிரயுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொன்னான். ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து சொன்ன உடனே ஆண்டவர் அவனை பாராட்டினார். பரலோகத்தில் இருக்கிற பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று
ஆண்டவர் கூறுறதை நம்ம பார்க்கலாம். இது உனக்கு மனுஷிகத்தில் தோன்றலை, இது உன்னுடைய சிந்தனையில் வந்ததில்லை, இது என்னுடைய பிதா தான் உனக்கு இதை சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. கிறிஸ்து என்றால் ஒரு டிரான்ஸ்லேஷனில் கிரைஸ்ட்னு போட்டிருக்கோம், ஒன்றில் மெசியா அப்படின்னு போட்டிருக்கு. மெசியா அப்படின்னா நம்மை காக்கிறவர்னு அர்த்தம். மேசியானா என்ன அர்த்தம்? நம்மை காக்கிற தேவன், நம்மை காக்கிறவர். அப்போ நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொன்னால், பிதாவாகிய தேவன் எல்லா மனுஷரையும் காப்பாற்றும்படியாக உம்மை இந்த உலகத்தில் அனுப்பியிருக்கிறார் கிறிஸ்துவாக அப்படின்னு சொல்லி பேதுரு சொன்னோம். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் நம்முடைய பாதுகாவலர், நம்மை அவர் காக்கிற தேவன். இமை பொழுது என்ன செய்ய மாட்டார், நம்மை விட்டு நீங்க மாட்டார். அவருடைய கண்கள் நம்ம மீது நோக்கமாக இருக்கிறது. அவர் நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்முடைய பாதுகாவலாக இருக்கிறார். அவர் நம்முடைய மேசியா அல்லது அவர் நம்முடைய கிறிஸ்து. ரெண்டாவதாக 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். பின்னால் இருக்குது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று எழுதப்பட்டது. அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். அன்பு இல்லாதவனுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன் அப்படின்னா, தேவன் அன்பாக இருக்கிறார், அதனால் அவரை அறிந்தவனும் எப்படி தான் இருப்பான், அன்பாகத்தான் இருப்பான். அந்த வசனத்தினால நல்லா புரிஞ்சுக்கணும். காட் இஸ் லவ். கர்த்தர் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அன்பு அப்படின்னா உடனடியாக ஞாபகம் வர வேண்டியது 1 கொரிந்தியர் 13ஆம் வசனத்தில் அன்பை குறித்து அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ 1 கொரிந்தியர் 13ஆம் வசனத்தை அப்படி திருப்பி வச்சுக்கிடும். 1 கொரிந்தியர் 13ஆம் வசனம் முதல்லேருந்து சில அன்புக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். முதல்ல அன்பு 4ஆம் வசனத்தில் பாருங்கள், அன்பு நீடிய சாந்தம் உள்ளது. அன்பு நீடிய சாந்தம் உள்ளது. தேவனும் இப்படி தான் இருப்பார், அவர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று வேதம் சொல்லுது. அன்பும் அப்படி தான், நீடிய சாந்தம் உள்ளது. அப்போ ஒரு மனுஷன் ரொம்ப சாந்தமாக இருந்தால் அவனிடத்தில் தேவன் வாசமாக இருக்கிறார் என்பதை நம்ம என்ன செய்ய புரிந்து கொள்ள முடியும். ரெண்டாவது, அன்புக்கு பொறாமை இல்லை. நம்ம எதையும் பார்த்து பொறாமைப்படுறோமா? தேவனுடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கணும். எதை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது, யாரையும் பார்த்து பொறாமைப்படக்கூடாது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது. நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, நம்ம குறித்து, நம்முடைய பெருமைகள் குறித்து, குடும்பத்தை குறித்து ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, பெருமை பேசக்கூடாது. அன்பு தன்னை புகழாது. இருமாப்பாக இராது. இருமாப்புனா வந்து பாரு அப்படின்னு சொல்லுது. இருமாப்பு நம்ம அவர் ரொம்ப அழுத்தமான ஆளுன்னு சொல்லுவாங்க, பார்த்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? லேஸில் இதையும் அவங்ககிட்ட வந்து வாங்கிட முடியாது, அப்படி. அதுதான் இருமாப்பு. அதுக்கப்புறம் அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும். அன்பு ஒரு காலும் ஒழியாது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வராரு. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த மூன்றும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூன்று நிலைத்திருக்கோம். இந்த மூன்றில் அன்பே பெரியது அப்படின்னு சொல்கிறார். பெரிய அன்பு எங்கே வெளிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அண்மை காலத்தில் இப்போ தான் போன வாரத்தில் நம்ம என்ன கொண்டாடினோம், பெரிய வெள்ளிக்கிழமை கொண்டாடினோம். சிலுவையில் அவருடைய அன்பு வெளிப்பட்டது. நமக்காக விலைக்கரையமாய் தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்திய நிகழ்வு. அதனால் அதுதான் அன்பு. உலகத்திலே ஜீவனை கொடுக்கிறது தான் விலையேற பெற்ற அன்பு அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடியும். அப்போ அவர் தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் தான் அன்புக்கு இலக்கணம் அப்படின்னு சொல்லும்போது அதை அவர் செயலில் நிரூபித்து காட்டினார் சிலுவையிலே. அது யாராலும் நம்ம நினச்சே பார்க்க முடியாத விலையேற பெற்ற அன்பு. பாவிகளாக இருக்கையில் அவர் நம்மை தேடி வந்த தெய்வம். நம்முடைய பாவங்களுக்காக அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தை அவர் சிந்தினார். அவர் அன்பாகவே இருக்கிறார் என்பது மாபெரும் உண்மை. மூன்றாவதாக பார்ப்போமானால் அவர் சமாதானத்தை தருகிறவர்.
அவர் சிலுவையில் அறையப்பட்டு அந்த மறுநாள் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இவங்கெல்லாம் அவளோடு காத்திருந்தாங்க. 3ஆம் நாள் சொன்னபடி அவர் உயிர்த்தெழுந்தார். தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் தம்முடைய சீஷர்களுக்கு காணப்பட்டார், அநேகர் காணப்பட்டார். அப்புறம் முதல்ல மகதலேனா மரியாளுக்கு காணப்பட்டார். அவர் உயிர்த்தெழுந்த தினத்து அன்று யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பாருங்கள். யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். வாரத்தின் முதலாம் நாள் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்திலே யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்க இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். நல்லா பயந்து போயிருந்தாங்க. யூதர்களுக்கு பயந்து நம்மையும் பிடிச்சிட்டு போய் நெஞ்சிடக்கூடாது, சிலுவையில் அரைஞ்சிடக்கூடாது. ஏற்கனவே பேதுரும் யோவானும் அந்த விசாரணையெல்லாம் பார்க்கறதுக்கு போனாங்க. பேதுருவை தான் அந்த வேலைக்காரி கண்டுபிடிச்சா. இவன் கலிலேயன், இவனும் அவனோடு இருந்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. இல்லவே இல்லைன்னா என்ன சொன்னான்? சத்தியமாக நான் இல்லைன்னா. ஆனால் மறுநாள் வாரத்தின் முதலாம் நாள்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் அன்னைக்கு அதிகாலையில் ஆண்டவர் உயிரோடு எழுந்தார். அன்றைக்கி தான் ராத்திரி என்ன செஞ்சாங்க? பயந்து போய் கதவை பூட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் வந்து அதுங்க நடுவில் நின்று என்ன சொன்னார்? உங்களுக்கு சமாதானம். பிறகு ஒரு 8 நாள் கழித்து வந்தார். திரும்ப மறுபடியும் 8 நாட்களுக்கு பிறகு 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பாருங்கள். 8 நாளுக்கு பின்பு அதே மாதிரி தான் வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. ஒரே ஒரு வித்தியாசம், அன்னைக்கு தோமா இல்லை, இன்னைக்கு தோமா இருக்கான். அவரும் திரும்பி அதே மாதிரி வந்து என்ன சொன்னார்? உங்களுக்கு சமாதானம். அடுத்தால இன்னொன்று சொன்னார், தோமாவே ஏன் சந்தேகப்பட்டாய்? வந்து என் கையை பாரு, என் விழாவில் உன் கையை போடு. முதல்ல சொல்லியிருந்தான் அவன். நீங்கள் சும்மா சொல்லுதீங்க, அதெல்லாம் அவர் ஒன்றும் வந்திருக்க மாட்டாருன்னு சொல்லி சொன்னான். அதை அறிந்த ஆண்டவர் சொன்னார், வந்து என் விழாவில் நீ கையை போடு அப்படின்னு சொல்லி அவனை சொன்னார். அப்போ அவன் என்ன சொன்னான்? என் ஆண்டவரே, என் தேவனேன்னு சொல்லி தன்னை உணர்ந்து தன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்தான். அப்போ நம்பினான். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், கண்டு விசுவாசிக்கிறவங்களை விட காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள்னு சொன்னார். அப்போ சமாதானத்தை கொடுக்கிறவர் அவர். இந்த அவர் கொடுக்குற சமாதானம் எப்படி இருக்கும்? நிலையான சமாதானமாக இருக்கும். அதுதான் நம்ம தேவ சமாதானம் அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கு உலகில் மிகவும் அது அரிய விஷயமாக இருக்குது. ஏன்னா சமாதானம் இல்லாத காரியம் வீடுகளுக்குள்ள, குடும்பங்களுக்குள், பக்கத்து வீடுகளுக்குள்ள என்ன ஒரு சமாதானம் இல்லாத, ஒரு நல்லுறவு இல்லாத ஒரு நிலை காணப்படுது. நாடுகளுக்குள் சமாதானம் இல்லை. நீங்கள் உலக வரைபடத்தை பார்த்தீங்கன்னா சைனா தேசம் ரொம்ப நிலப்பரப்பு அதிகமான ஒரு பகுதி. அவ்வளோத்தையும் விட்டுட்டு என்ன செய்கிறாங்க? வந்து அருணாச்சல் பிரதேசத்துக்கு சைனாக்காரன் சைனா பேரை வைக்கான். சமாதானம் இல்லாத நிகழ்வு. இல்லை ஆசை, என்ன பேராசை. உலகத்தில் ஒரு நாட்டுக்கு நாடு எதிராக இருக்குது, தேசத்துக்கு தேசம். அநேக நம்முடைய நாட்கள்லேயே நிறைய போர்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு 20 வருஷம், 25 வருஷம், 30 வருஷமாக தொடர்ந்து என்ன செய்யுது? கல்ஃப் வார்னு வந்துச்சு. கடைசியாக உக்ரைன் ரஷ்யா போர் வந்துச்சு. இப்படி போர்கள் நடந்துகிட்டே இருக்குது. சமாதானம் குறைந்து கொண்டே போகுது. எனவே இதெல்லாம் நம்ம அறிந்திருக்கிற நாம் எப்படி இருக்கணும்? சமாதானத்தை அறிவிக்கிறவர்களாக இருக்கணும். சமாதானத்தை செயலில் காட்டுகிறவர்களாக நம்ம இருக்கணும். அப்படிதானா? மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஒரு வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டை என்ன சொல்லணும்? வாழ்த்தணுமா. அந்த வீட்டுக்காரன் அதுக்கு பாத்திரமாக இருந்தால் அந்த சமாதானம் அந்த வீட்டில் என்ன செய்யும்? இருக்குமா. அந்த வீட்டுக்காரன் பாத்திரமானா இல்லாட்டா அந்த வீட்டுக்கு என்ன செய்யாது? சமாதானம் உண்டாகாது. அப்போ சமாதானம் நாம் செல்லுகிற இடங்களிலெல்லாம் என்ன செய்யணும்? அவங்கள சொல்லணும். சமாதானத்தை உண்டாக்குறவர்களாக இருக்கணும். மலை பிரசங்கம் பண்ணும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள்னு சொன்னார். சமாதானம் பண்ணுகிறவர்கள் யார்? பாக்கியவான்கள். அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்க்கலாம். மத்தேயு 5:9 போட்டிருக்கு.
சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். புத்திரர்னு என்ன அர்த்தம்? பிள்ளைகள்னு அர்த்தம். நாம் அவருடைய பிள்ளைகள். அப்போ நாம் அந்த சமாதானம் நம்மகிட்ட என்ன செய்யணும்? இருக்கணும். நம்ம போகிற இடங்களிலெல்லாம் சமாதானத்தை கூறுகிறவர்களாக, அறிவிக்கிறவர்களாக, நிலைநாட்டுபவர்களாக என்ன செய்யணும்? இருக்கணும். ஒரு வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டை என்ன சொல்லணும்? இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தணும். சமாதானம் சொல்லணும். வீட்டில் என்ன இல்லை? சமாதானம் இல்லை. அதான் ஆண்டவர் சொன்னார், ஒரு வீட்டுக்கு போகும்போது அதை வாழ்த்துங்கள்னு சொன்னார். இந்த வீட்டுக்காரன் அதுக்கு பாத்திரமாக இருந்தால் நீங்கள் சொல்கிற அந்த சமாதானம் அங்கே இருக்கும், இல்லைன்னா இருக்காதுங்கார். அதை தீர்மானிக்கிறவர் கர்த்தர். நம்ம சொல்ல வேண்டியது என்னது? நாங்கள் இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். சமாதானத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லணும். அடுத்ததாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னு யோசித்தோம்னா, அவர் சுகம் தருகிறவர். மார்க்கு சுவிசேஷத்தில் பார்க்குறோம். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம். நிறைய பேர் அவர் இயேசு போகிறார்னு சொல்கிற வழியில் உட்காந்துன்னு சொன்னாங்க, அந்த வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொடர்றதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் காத்திருந்தாங்களாம். 56 தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டவர்கள் எல்லாரும் என்னானாங்களாம்? சொஸ்தமானாங்க. எல்லாம் அந்த வஸ்திரத்தில் அவ்வளோ பவர் இருந்துச்சு. அதை சீஷர்களெல்லாம் ஒரு முறை கண்டாங்க. அந்த லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், ஒரு சம்பவம் நம்ம எழுதப்பட்டிருக்கு. பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அப்படின்னு சொல்லி. பெரும்பாடு உள்ள ஸ்திரீனா ரொம்ப பெரும்பாடு, ரொம்ப கஷ்டம். அப்படியா? ஹேவிங் அன் இஷ்யூ ஆஃப் பிளட். அந்த அம்மாவுக்கு ஒரு ரத்தத்தில் ஒரு நோய் இருந்துச்சு. அவங்க அதை வாசித்து பார்த்தீங்கன்னா 43ஆம் வசனம் வாசிங்க. தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாத ஒரு ஸ்திரீ. அவளும் இதே தான். இதை கேள்விப்பட்டிருந்தா. வஸ்திரத்தையும் ஓரத்தையாயிலும் தொடணுன்ட்டு சொல்லி தொட்டவங்கெல்லாம் சோமானாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டு அவன் என்ன செஞ்சா? வஸ்திரத்தை தொட்ட உடனே சுகமாயிட்டு. உடனே ஆண்டவர் நின்று கேட்டார், என்னை தொட்டது யார்? உடனே பேதுரு சொன்னான், இது என்ன எவ்வளோ பேரும் நெருக்கிட்டு நிற்காங்க, இது என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி நினைஞ்சாமே சாதாரணமாக கேட்டான். எல்லாத்துலேயும் பேதுரு தான் முந்தி ஆண்டவர்கிட்ட பேசுறது, கேள்வி கேட்கறதுலாம் அவன் தான் கேட்பான். என்னை தொட்டது யாருன்னு கேட்கிங்களே அப்படின்னு சொல்லி. இல்லை என்னிலேருந்து வல்லமை புறப்பட்டது. உடனே அந்த ஸ்திரீ மறைவாக இருக்க முடியாதுன்னு சொல்லி வெளியரங்கமாக வந்துன்னு சொன்னால், நான் தான் அப்படின்னு சொல்லி தன்னை வெளிப்படுத்துகிறத நம்ம பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சி மத்தேயு சுவிசேஷத்துலையும் இருக்குது, மார்க்லேயும் இருக்குது. 2 சுவிசேஷத்துலேயும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பெண் உடனடியாக நினைஞ்சா சொஸ்தமானாள். முதல்ல நினச்சா மார்க் 5:27 வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் நான் சொஸ்தமாவேன். முதல்ல என்ன வரணும்? விசுவாசம் வேணும். நான் தொட்டால் எனக்கு சோம் ஆகும்னு சொல்லி விசுவாசிக்கணும். ஆஸ்பத்திரி ஊழியத்தில் நாங்கள் ட்ராக்ஸ் கொடுப்போம், பிஸ்கட் கொடுப்போம், என்ன ஜெபம் பண்ணி கொண்டு போயிருப்போம் அதை கொடுப்போம். கொடுத்துட்டு சொல்லுவோம், மத்தேயு 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்தை வாசிங்கன்னு சொல்லி சின்ன மத்தேயு சுவிசேஷ பங்கு சின்ன புக்லெட் இருக்கும், அதை கொடுப்போம். அல்லது புதிய ஏற்பாடுகள் கொடுத்து அதை வாசிக்க சொல்லுவோம். இதில் நிறைய அற்புதங்களை பற்றி எழுதப்பட்டிருக்கு. உடனே அவங்க என்னன்னு கேட்பாங்க. அப்போ நாங்கள் வாசித்து சொல்லுவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரார்த்தனை பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கணும். உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க? பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கஷ்டம் அங்கே இருக்க கஷ்டம் அங்கே இருக்கவங்களுக்கு தான் தெரியும். ரொம்ப கஷ்டம். ஆஸ்பத்திரியில் நிறைய பேருக்கு கூட யார் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆளே இருக்காது. என்ன உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கா இல்லையா? இருக்குயா. எல்லாம் 4 நாள் இருந்து பார்த்தாங்க, அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிட்டாங்க. ரத்தம் வேணும்னே போயிட்டாங்க அப்படி சொல்லுவார். 50 ரூபா கொடுத்துட்டு போனாங்க, அவ்வளோதான். அது 2 நாளில் காலி ஆகிட்டு காசு கூட இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அழுவாங்க. ரொம்ப பாவமாக இருக்கும். நம்ம அவங்களுக்கு இறக்கப்பட்டு என்ன செய்யணும்? நிறைய காசு கொடுக்கணுமா? காசு கொடுத்தா என்ன ஆயிரும்? அவங்கள சோம்பேறி ஆக்கிரும். அவங்களுக்கு வெளியேற பெற்ற ரட்சிப்பை குறித்து சொல்லுவோம், ஆண்டவரை குறித்து சொல்லுவோம். அவர் தொட்டார்னா உடனே சோமாயிரும். விசுவாசிக்கிங்களா, நம்புதீங்களான்னு கேட்போம். அப்போ இந்த பெண் சொன்னால் பார்த்தீங்களா, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் நான் சொஸ்தமாவேன்.
அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பார்த்தா. உடனே என்ன ஆகிட்டு அது நல்லா சுகமாயிட்டு. இந்த நிகழ்ச்சியில் நம்ம அதை புரிந்து கொள்ளலாம். இதை நாங்கள் சொல்லுவோம், ஆண்டவர் வந்து உங்களை தொட்டால் நீங்கள் உடனே உங்களுக்கு சுகம் உண்டாயிரும். அதேமாரி ஆண்டவர் உங்களை தொட்டாலும் சுகம் உண்டாகும். நீங்கள் கண்ணை மூடிக்கோங்க, ஆண்டவர் உங்களை இப்போ தொடுவாருன்னு சொல்லி அவங்களுக்கு என்ன பூசி என்ன செய்வோம், ஜெபம் பண்ணுவோம். உண்மையாக ரொம்ப உருக்கமாக யாரெல்லாம் அதை அப்படியே விசுவாசிக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன ஆயிரும், உடனே என்ன நோயாக இருந்தாலும் சுகமாயிரும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆராதனை